பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 23 ஜூலை 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தன்கர் ராஜினாமா எதிர்க்கட்சி கேள்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளோட குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. சரிங்களா, இது நம்ம நேற்றே பார்த்தோம். ஆர்டிகல் 67B சரியா, அதாவது குடியரசு துணைத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 67B. ஆனால் இவரோட ராஜினாமா கடிதத்தை இவர் கொடுத்ததுக்கான ஆர்டிக்கலும் என்ன அப்படின்னா 67B தான். சரியாப்பா, இதுதான் உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளே இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடலாம். சரிங்களா, குடியரசுத் தலைவரின் கேள்விகள் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஆர்டிகல் 142 என்னதுப்பா, அதாவது உச்சநீதிமன்றம் தன்னோட பவரை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் நிலுவையில் இருக்க வழக்குகள் இல்லை முடிவெடுக்கப்படாமல் இருக்க வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்து அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஆளுநர் நிறுத்தி வைத்த சட்டங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது செயல்பாடுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. எந்த ஆர்டிகல் படினா 142. அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு அனுப்புனாங்க. அந்த கொஸ்டின்ஸோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 131 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய மாநில அரசு உறவுகள் சார்ந்து மத்திய மாநில அரசு உறவுகள் இல்லை இரு மாநிலங்களுக்கு இடையான எதுவும் பிரச்சனை சரியா, மெயினாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள மோதலை வந்து தீர்க்கிறதுக்கான சரத்து 131. அதில் டவுட்ஸ் கேட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஆர்டிகிள் 200 இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகிள் 200 வந்து ஒரு சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தல். இல்லை ஆர்டிகிள் 201 படி ஆளுநர் வந்து எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது. அது வந்து 201 சரியாப்பா. 200 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சட்டத்துக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்கிறது. 201 குடியரசு தலைவருக்கு ஆளுநர் அனுப்புறது அந்த சட்டத்தை. சரியாப்பா, இதுதான் வந்து உள்ள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. இதுக்கு வந்து மாநில அரசுகள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம அடுத்த இது போயிடலாம், அடுத்த நியூஸ் போயிடலாம். இந்த இது பார்த்துக்கங்கப்பா, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. சரியா, சுருளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா தேனி மாவட்டம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அதாவது விளையாட்டு போட்டிகளின் சாதனை 5788 மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான்ப்பா. தமிழக அரசோட பள்ளி கல்வித்துறை சார்பில் குறுவட்டம், மாவட்டம், மாநில அளவிலான போட்டிகள் வந்து நடைபெறும். இதில் வந்து மாணவ மாணவிகளுக்கு 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் வருஷம் 26 வகையான விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டு வருதுப்பா. இது ரொம்ப முக்கியம். சரியா, தமிழ்நாடு அரசு சார்பில் அதாவது மாணவ மாணவிகள் 14, 17, 19 வயசுக்குட்பட்ட பிரிவில் மொத்தம் எத்தனை வகையான விளையாட்டுகள் வந்து நடத்தப்படுது அப்படின்னா 26 வகையான விளையாட்டுகள். அது போக வெளி மாநிலங்களுக்கு சில மாணவ மாணவிகள் வந்து போய் விளையாடுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நிதி உதவி சார்ந்து நிறையா தேவைப்படும். ஸோ அப்படி நிதி உதவி தேவை அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா TNChampionsSDAT.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது மூலியமாக இந்த உதவி தருவாங்க அப்படின்னா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை சார்பாக இந்த உதவி தருவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாகவே வெளியிட்டிருக்காங்கப்பா. ஸோ யாரும் மாணவ மாணவிகள் வெளி மாநிலத்தில் போய் கேம் விளாட்றதுக்கு உங்களுக்கு நிதி சார்ந்த உதவி தேவைப்பட்டுச்சுன்னா TNChampions.SDAT.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணலாம். ஸோ அதுக்கான உதவி வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது மூலியமாக? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலியமாக. சரியாப்பா, அடுத்து இந்த நம்ம நியூஸு குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அந்த நம்மளோட OMR ஷீட்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது தான் பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்தின நாள் ஃபோன் பண்ணி கேட்டப்ப, அதாவது இவங்க சார்பாக ப்ரெஸ்ஸு சார்பாக நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சார்பாக கேட்டப்ப 12ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சு 14ஆம் தேதி ட்ரங்க் பெட்டியில் அடைக்கப்பட்டு எல்லா OMR ஷீட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகர் வந்து சொல்லியிருந்தார். சரியா, TNPSCயோட தலைவர் பிரபாகர் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இவங்க வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சு 13ஆம் தேதியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அறிக்கையில்
அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அறிக்கையில் 13ஆம் தேதி இருக்குது, இதில் வந்து 14ஆம் தேதி இருக்குது. சரி இதுக்கு விளக்கம் கேட்போன்னு சொல்லி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் திரும்ப ஃபோன் அடித்தப்போ அவங்க எடுக்க மறுத்துட்டாங்க ஃபோனை. சரியாப்பா, கீ ஆன்சர் தான் தப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது 2 கொஸ்டினில் இது தப்பா இது சரியா அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, இவங்க வெளியிட்ட அறிக்கையும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அதனால தான் வந்து எல்லாருமே இப்போ கொந்தளிக்கிறது. சரியா, இப்போது 13ன்னு நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் சொன்னது 14. இப்போ யார் சொன்னது கரெக்ட்? டிஎன்பிஎஸ்சி தலைவர் சொன்னது கரெக்டா, இல்லை அந்த நீங்கள் வெளியிட்ட அறிக்கை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அது போக நம்மளுக்கே தெரியும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லோட உறுப்புகள் அப்படின்றது தளிர்ன்றது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஓலை அப்படின்றது தேவிரா புக்கிலேருந்து எடுத்திருக்காங்கப்பா. அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் நம்மளுக்கு ஸ்கூல் புக் தானே ஃபைனல். சரியா, இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் நெருக்கி ஒரு 9லேருந்து 13 கேள்விகள் கிட்ட நம்மளுக்கு கிளைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். சரியாப்பா, சரி ரைட், ஓகே. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம படிப்பு விட்டுறக்கூடாதுப்பா. அந்த பரபரப்பு இருக்கட்டும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். சரியா, அடுத்து தனிநபர் வருமானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் வந்து 2வது இடத்துல இருக்குப்பா. ஸோ இதான் மெயின். அதாவது தேசிய அளவில் தனிநபர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளோட தனிநபர் வருமானம் வந்து 1,14,710 இருக்குது. சரியாப்பா, இதுவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தனிநபரோட வருவாய் வந்து 1,96,309. சரியாப்பா, அதாவது 1,14,710 தேசிய அளவில், நம்ம தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா 1,96,309 இருக்குது தனிநபர் வருமானம். 2வது இடத்துல இருக்குது நாட்டிலேயே. சரியா, பிரிட்டனோட வர்த்தக ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக பிரதமர் மோடி பயணிக்க போகிறாருப்பா. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 99% வரி விலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். சரி, அந்த இது கையெழுத்து போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கணக்கு என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, திரும்ப பார்த்துட்டு வரோம். 2003க்கு அப்புறம் 2025 தான். சரியா, 2025 தான் தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் மேற்கொள்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு பீகாரில் மேற்கொள்கிறாங்க. அதுக்கு வந்து ஆதார், வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஆவணத்தை பயன்படுத்தி யாரும் திருத்தம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, இது நம்பகத்தன்மையான ஆவணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த வாக்காளர் பட்டியலில் அவங்க வந்து இந்தியன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒன்று பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லாட்டி கடவுச்சீட்டு, சரியா, பாஸ்போர்ட், இது 2 தான் வந்து மெயினானது. இது 2 தான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த மெயின்பா என்ன அப்படின்னா, நம்ம மாநிலங்களவை துணைத் தலைவர் பேர் என்னன்னா ஹரிவன்ஸ் நாராயண் சிங். சரியாப்பா, நம்ம மாநிலங்களவையோட துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நாராயண் சிங். ஏன் அப்படின்னா நம்ம மாநிலங்களவையோட தலைவர் யாருப்பா, குடியரசு துணைத் தலைவர். அவர் ராஜினாமா பண்ணிட்டாரா, அப்போ இனிமேல் ஹரிவன்ஸ் நாராயண் சிங் இவர் தான் வந்து எடுத்து நடத்துவார். இவர் தான் குடியரசு துணைத் தலைவராகவும் செயல்படுவார். ஸோ 6 மாதத்துக்குள்ளே புதிய ஒரு துணைத் தலைவர் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரியா, இப்போதைக்கு இவரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த மிக் 21 போர் விமானம் இதை வந்து சேவைகள்லேருந்து ஓய்வு கொடுத்துட்டாங்கப்பா இந்திய விமானப்படை. சரியா, ஏன் அப்படின்னா நிறையா வந்து விபத்துக்குள்ளாது. ஆக்சுவலாக இது எந்த மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1960 வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரஷ்யாவோட மாடல்ப்பா. ஆனால் நம்ம 1971 போர்கள்லையும் 1999 கார்கில் போர்லையும் ரொம்ப அதிகமான ஒரு பங்கு வகித்தது இந்த மிக் 21 போர் விமானம். ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷனுக்கு இதை விட அப்டேட்டடான நிறையா வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. ப்ளஸ் இது நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுனால இதை வந்து பறக்கும் சவப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த மிக் 21 விமானத்தை. ஸோ அவங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து இந்திய விமானப்படையிலேருந்து எந்த விமானத்துக்கு ஓய்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக் 21 போர் விமானம். சரியாப்பா, அதே மாதிரி பாருங்கள், இணையவழி குற்றத்தில் கடந்த ஆண்டில் 22,845 கோடியை வந்து நம்ம இந்திய குடிமக்கள் வந்து இழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது போன வருஷத்தோட 206% கூடுதலாம்ப்பா. இதை எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா என்சிஆர்பி, இதை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த என்சிஆர்பி தான் முக்கியம். என்சிஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ப்யூரோ. சரியாப்பா, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் ப்யூரோ, அதான் என்சிஆர்பிக்குரிய ஃபுல் ஃபார்ம். சரியா, சரி ரைட். அடுத்தது பார்க்கலாம்.
அதே மாதிரி அதாவது 14 தமிழக கிராமங்களை மேம்படுத்த நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, காலநிலை மாற்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள கடலோர கிராமங்கள், சரியாப்பா, நிறைய கடலோர கிராமங்கள் வந்து காலநிலை மாற்றம் பாதிப்பால் பாதிக்கப்படுது. ஸோ அதில் வந்து 16 கிராமங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய 16 கிராமங்களை செலக்ட் பண்ணி அதை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இது கொஸ்டினில் கேட்கலாம் நம்மளுக்கு, எத்தனை கிராமங்கள் வந்து அதாவது மேம்படுத்த நடவடிக்கை, காலநிலை மாற்றத்துக்காக மேம்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா 16 கிராமங்கள், 16மே கடலோர கிராமங்கள் தான், சரிங்களா. கடலோர மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் இந்த கிராமத்தை வந்து டெவலப் பண்ண போகிறாங்கப்பா. சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி பாகிஸ்தான் எல்லையில் புதுசாக ட்ரோன் எதிர்ப்பு படை வந்து ஒன்று பிஎஸ்எஃப் சார்பாக உருவாக்க போகிறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சார்பான்னு கேட்பாங்க, பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சார்பாக. சரி, வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிரணாய் இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவர். இன்னவரையும் இந்த பிரணாய் அப்படின்றவரை பற்றி நம்ம சேனலில் பேசினதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இவங்க நேம் வந்து கொடுத்துருக்காங்க. சீனா ஓப்பன் பேட்மிண்டனில் வந்து கால் இறுதிக்கு முன்னேறி இருக்கார்ப்பா. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரணாய் அப்படின்றது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அவர் அப்படின்னா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவர். சரியா, ரைட், ஓகே. வேறு யுனெஸ்கோ அமைப்புலேருந்து அமெரிக்கா வந்து வெளியேறியிருக்கு. சரியா, ஐநாவோட கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பின் யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுவதாக அமெரிக்கா திங்கட்கிழமை அறிவித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்கலாம், ரீசெண்டாக யுனெஸ்கோ அமைப்புலேருந்து வெளியேறின நாடு எது அப்படின்னா அமெரிக்காப்பா. ரைட்டு, இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. தங்க விலை தான் 74,000 ரூபாயை கடந்து போய்கிட்டு இருக்கான். எப்படி மனுஷ மக்கள் தங்கம் வாங்குறதுன்னு தெரில. சரி, ரைட், ஓகேப்பா. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.